இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளுடன் நான் தாரணி கங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபையின் கன்னி அமர்வு இன்று. எதிர்காலத்தில் தேங்காயின் விலையில் வீழ்ச்சி ஏற்படலாம் என தெங்கு அபிவிருத்தி அமைச்சு தெரிவிப்பு. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட பைலின் சூறாவளியின் தாக்கத்தால் தொடர்ந்தும் அந்த பகுதி மக்களின் மின்சாரம் தடை. எதிர்காலத்தில் தேங்காயின் விலையில் வீழ்ச்சி ஏற்படலாம் என தெங்கு அபிவிருத்தி அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. நேற்று நடைபெற்ற தேங்காய் ஏலத்தின் போது தேங்காய் ஒன்றின் மொத்த விலை 34 ரூபாவாக காணப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் எஸ் சோமவீர தெரிவிக்கின்றார். கடந்த வருடம் நிலவிய வறட்சியான காலநிலையினால் சில மாதங்களாக தெங்கு விளைச்சலில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்ததாக அவர் கூறினார். இதனால் தேங்காய் ஒன்றின் மொத்த விலை 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை அதிகரித்து காணப்பட்டதாக தெங்கு அபிவிருத்தி அமைச்சர் செயலாளர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமையின் கீழ் தெங்கு ஆய்வு நிறுவனத்தின் கணிப்பீட்டிற்கு அமைய நவம்பர் மாதம் முதல் விளைச்சலில் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த வருடம் 2550 மில்லியன் தேங்காய்களை அறுவடையாக பெற்றுக்கொள்ள எண்ணியுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். எனினும் கடந்த வருடம் 2098 மில்லியன் தேங்காய்கள் அறுவடையாக பெற்றுக் கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள வாகன தொடரணி நாட்டின் பல நகரங்களையும் கடந்து வரும் நிலையில் அதற்கு மக்களின் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. வாகன தொடரணியின் 24ஆம் நாள் பயணம் பிபிலையில் இருந்து இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டு மெதகம மொனராகலை ஊடாக புத்தளையை சென்றடைய உள்ளது. இந்த வாகன தொடரணி தொடர்பிலான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற எமது மாகாண தொடர்னி இன்றைய தினம் பிபில நகரிலிருந்து எமது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம். இன்று காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ள சமய மத அனுஷ்டான நிகழ்வுகளின் பின்னர் நாம் பிபில நகரிலிருந்து மொனராகலை ஊடாக புத்தளை நோக்கி பயணிக்க உள்ளோம். இன்றைய தினம் நம்மோடு இணைந்து கொள்வதற்கான அரிய சந்தர்ப்பம் பிபில, மொனராகலை மற்றும் புத்தள வாழ் மக்களுக்கு கிட்டியுள்ளது. இன்றைய தினம் நம்மோடு இணைந்து எமக்கான கௌரவத்தினையும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெறுவதற்கான ஆசை செய்திகளையும் தெரிவிக்க சந்தர்ப்பத்தை தவறவிடாது எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு நாம் பிபில மற்றும் மொனராகலை புத்தள வாழ் மக்களுக்கு அன்புடன் அழைப்பு விடுக்கின்றோம். இன மத பேதங்களை கடந்து ஒரே தேசம் ஒரே இனம் என்ற கொள்கைக்கு இலக்கணமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற எமது வாகன தொடர்னியின் செய்திகளை உடனுக்குடன் வழங்க உள்ளோம். நியூஸ் பாக்ஸ் செய்திகளுக்காக பிபில நகரிலிருந்து ராசதுரை ஜெயரூபன். புத்தளம் மன்னம்குளம் பகுதியில் வர்த்தகர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவரிடமிருந்த பணத்தை கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வர்த்தகர் தனது வர்த்தக நிலையத்திலிருந்து வீடு திரும்பிய போதே துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன கூறுகின்றார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த வர்த்தகர் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் நேற்றிரவு 8:30 அளவில் வர்த்தகர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பி சென்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தில் 61 வயதான வர்த்தகர் ஒருவரே காயமடைந்துள்ளார். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.
வடமாகாண சபையின் கன்னி அமர்வு இன்று காலை ஆரம்பமாக உள்ளது. வடமாகாண சபைக்கென யாழ் கைதடியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தில் இன்று காலை அமர்வு ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி.எஸ். சந்திரஸ்ரீ, மாகாண பிரதம செயலாளர் ஆர். விஜயலட்சுமி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். வடமாகாண சபையின் கன்னி அமர்வு தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். சுமார் 25 வருடங்களின் பின்னர் வடமாகாண சபைக்கான தேர்தல் கடந்த மாதம் நடைபெற்றிருந்தது. இதற்கமே வடமாகாண சபையின் கன்னி அமர்வு இன்றைய தினம் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற உள்ளது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வடமாகாண சபையினர் நடத்தி கொண்டிருப்பதை நேற்றைய தினம் எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. இந்த கன்னி அமர்வில் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கைத்தடி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாகாண சபை கட்டிட தொகுதியில் இன்று காலை 9 மணி அளவில் இந்த கன்னி அமர்வு இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்று அப்போதைய முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமையில் 1988ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதலாவது கன்னி அமர்வு இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் 90ஆம் ஆண்டுகளில் மாகாண சபை கலைக்கப்பட்டதன் பின்னர் 20 வருடங்களுக்காக வடக்கு கிழக்கு மாகாணம் ஒன்றாக காணப்பட்டது. 2006ஆம் ஆண்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பொன்றிற்கு அமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு வடமாகாண சபை தேர்தல் முதன்முறையாக இம்முறை நடைபெற்றுள்ளது. இந்த மாகாண சபையின் கன்னி அமர்வு தொடர்பான மேலதிக தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் பெஸ்ட் தயாராக உள்ளது. நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஞ்சன் அருண் பிரசாத். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று விகிதங்களை சுமந்து வரும் பிஸ்பஸ் தொகுப்பு அடுத்து அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மண்டியாள செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.